Hi everyone. இப்போ நம்ம high level logical reasoningல ஒரு inference based question பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல join ஆகல அப்படினா join ஆயிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested subscribe to Unacademy Plus top educators top batches கொடுத்திருக்காங்க. April 21st ல இருந்து நிறைய new batches வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க. And Unacademy Combat exam பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest scholarship test. So every Sunday 10 AM நடக்குது 1 hour test. இதுக்கு நீங்க நம்ம நரேசரோட நரேஷன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். And இந்த 2 courses தான் இப்போ நம்ம நரேசர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் நரேசரோட நரேஷன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. And if you need more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Study the following information in which a statement is followed by 5 conclusions. Read carefully and answer the question below அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Other than being an essential source of water for Indian agriculture, the monsoon plays a critical role in flushing out pollutants over Asia. However, recently increased pollution, particularly from coal burning, could potentially weaken this ability of the monsoon அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which of the following can be deduced from the given statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. deduced is nothing but inferred. inference தான் இந்த கொஸ்டின்லேயும் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணலாம். Other than being an essential source of water for Indian agriculture, the monsoon plays a critical role in flushing out pollutants over Asia அப்படின்னு சொல்கிறாங்க. மான்சூன் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு எசென்ஷியல் சோர்ஸாக இருக்குது, நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற வாட்டருக்கு தான் வந்துட்டு எசென்ஷியல் சோர்ஸாக இருக்குது. அது போக இன்னொரு வேலை வந்துட்டு அது முக்கியமான ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏஷியாவில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளஷ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமூவ் பண்ணுது, க்ளீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹவவர் இருந்த போதிலும். ஹவவருக்கு என்ன மீனிங் அப்படின்னா இருந்த போதிலும். ரீசன்ட்லி இன்க்ரீஸ்டு பொல்யூஷன் பர்டிகுலர்லி ஃப்ரம் கோல் பர்னிங் குட் பொட்டென்ஷியலி வீக்கன் திஸ் எபிலிட்டி ஆஃப் த மான்சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே அதனால் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கோல் பர்னிங்னால நிறைய பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மான்சூனால் கூட பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ண முடியல. அந்தளவுக்கு அதிகமான பொல்யூட்டன்ஸ் இருக்குது, அந்த மான்சூனுக்கு இருந்த கேப்பபிலிட்டியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The usually high concentration of particulate matter in the last few days in India clearly shows that air pollution is emerging as a big problem அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு அந்த பொல்யூட்டன்ஸ் பற்றி, பர்டிகுலேட் மேட்டர் பற்றி, ஏர் பொல்யூஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் த கிளைமேட் கெட்ஸ் வார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கேயாச்சும் கிளைமேட்டு வார்மர் ஆகுது, கிளைமேட் பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? வார்மர் கிளைமேட் அந்த மாதிரி இல்லை. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெயின் ரெடியூசஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொல்யூஷனை பற்றி தான் சொல்ல வராங்க. அதுக்காக தான் மான்சூனை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் தீம் வந்துட்டு பொல்யூஷன் ரிலேட்டட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெயின் ரெடியூசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரெயின் ரெடியூசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிரேட் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாக அது வந்துட்டு அப்படியே குயிக்காக வெளில வர்றது. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதுலேருந்து குயிக்காக வெளில வர்றதை ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். such spurts and coarse particles making breathing difficult will become a new normal and the government is not waking up to the alarm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பற்றி சொல்லவே இல்லை. அண்ட் நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம் பற்றியும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ பி வராது அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணிடலாம். both the periodicity and duration of dry spells. ஸ்பெல்ஸ் அப்படின்னா என்னென்னா ட்ரை ஸ்பெல்ஸ் அப்படின்னா ட்ரை வெதர் அப்படின்னு சொல்லி மீனிங்.
ஸோ போத் த பீரியாடிசிட்டி, அதாவது ட்ரை வெதர் பற்றி சொல்கிறாங்க, இங்கேயுமே வெதர் இழுக்கிறாங்க. ஸோ கொஷனில் வந்துட்டு பொல்யூஷன் தான் மெயின் தீம். இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரை வெதர் பற்றி சொல்லியிருக்காங்க, தென் வந்துட்டு ரெயின்ஃபால் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாயிண்டில் ரெயின்ஃபாலை மெயின் தீமாக வச்சு சொல்லியிருக்காங்க. பொல்யூஷனுன்ற வார்த்தை கூட வரல. ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். Then annual average rainfall has remained the same because the frequency of heavy downpours. Downpours அப்படின்னா என்னென்னா சடன்னாக வந்துட்டு ரெயின்ஃபால் கம்மியாகிறது, அதை தான் சொல்லுவாங்க. ஆர் டவுன்போர்ஸ் அப்படின்றது சடனாக வந்துட்டு ரெயின் வர்றது தான் டவுன்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி டவுன்போர்னால் திடீர்னு பார்த்தா பயங்கர மழை பெய்யுது, அதை தான் ஹெவி டவுன்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ்ட் இன் த பாஸ்ட் 2 decades அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ரெயின்ஃபாலை மெயின் தீமாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஏர் குவாலிட்டி இன் த ரீஜியன் டிட்டோரியேட்டட் பிகாஸ் ஆஃப் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் இன் வெஸ்ட் இந்தியா, பர்டிகுலர்லி ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் பர்டிகுலராக ஒரு ஏரியா சொல்லிட்டாங்க, வெஸ்டர்ன் இந்தியாவில், ராஜஸ்தானில். அந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டாவை நம்ம இன்ஃபரும் பண்ண முடியாது, அசம்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ரூல் அவுட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது ஆப்ஷன் ஏ. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். என்ன கொடுத்துருக்காங்க இதில், unusually high concentration of particulate matter in the last few days in India clearly shows that air pollution is emerging as a big problem. இதுதான் வந்துட்டு இதில் இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிறோம், இதுதான் ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அண்ட் உங்களுக்கு இந்த செஷனில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.